அண்ணே எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா ஆச்சுமா. இந்த இருக்கிற கிண்டிலேருந்து வடப்பள்ளி வரத்துக்கு உங்களுக்கு 150 ரூபாயா? 100 ரூபா தானே? நீங்கள் 4 பேர் வேணுன்னே சுற்றி வரும்போதே நினச்சேன் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கேட்பீங்கன்னு. இல்லைம்மா, அங்கே மெட்ரோ போட்டதுனால ரோடெல்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க. அதான் 4 பேர் சுற்றி வந்தம்மா. உன்ட்ட ஏமாற்றி காசு வாங்கணும்லாம் வரலம்மா. எல்லா ஆட்டோக்காரங்க சொல்கிற ஒரே டைலாக் தானே. இந்தாங்க 100 ரூபா தான் கொடுக்க முடியும். ஐயோ, பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா. இந்தம்மா பொண்ணு, ஏமா நில்லுமா. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? 50 ரூபாலாம் கொடுக்க முடியாது. 50 ரூபா கிட்ட பின்னாடி வர வெள்ளம் வச்சுக்காதீங்க. நில்லுமா, உன் பர்ஸை ஆட்டோல விட்டு வந்துட்டேன். இந்தாம்மா உன் பர்ஸு, இது கொடுக்க தான் வந்தேன். என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்கா? அண்ணா 50 ரூபா தான் கொடுக்கல. நீங்கள் இந்த பர்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கலாமே, ஏன் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்க? நான் உழைச்ச காசு தான் உங்ககிட்ட கேட்டேன். உன் காசு கொண்டு நான் ஆசைப்படல. ஒருத்தர்கிட்ட இருந்து 10 ரூபா எடுத்தா நம்ம கிட்ட இருந்து 100 ரூபா போகும். அதனால நாங்க உழைக்கிற காசு எங்களுக்கு போதும். அண்ணா இந்தாங்க நீங்க கேட்ட 50 ரூபா. இல்ல வேண்டாமா. ஏன் நீங்க தானே கேட்டீங்க? நான் கேட்டப்பமே எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது எனக்கு மரியாதை. ஆனா இப்போ